சிங்கள மக்களை வைத்து பூச்சாண்டி காட்டுகின்ற அரசியல் இங்கு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அர்ஜுனா இது தொடர்பாக 83ஆம் ஆண்டு போல் கலவரம் ஏற்படும் என்று குறிப்பிடுகின்றார். பிள்ளையார் கோயில் இடிக்கப்பட முடிந்தால், மாத்தளையில் இருக்கின்ற ஒரு காளி கோயில் இடிக்கப்பட முடிந்தால், அனுராதபுரத்தில் இருக்கின்ற ஒரு கோயிலை இடித்து அகற்ற முடிந்தால், சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை அகற்ற முடியும் என்கின்ற நிலைப்பாட்டை எங்களை விட சிங்கள மக்கள் எடுக்க வேண்டும். அப்ப இந்த நாடு வெறுமனே சிங்கள மக்களுக்கும் பௌத்த மதத்தினருக்குமாக உருவாக்கப்பட்ட ஒரு நாடா? சில சூட்டு சம்பவங்கள் எல்லாம் விடுதலை புலிகள் மேல் போட்டுவிட்டு தப்புகின்ற வாய்ப்புகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இந்த பாதாள உலக குழுக்களினுடைய ஆதிக்கம் மீண்டும் வெளிவர தொடங்கி இருப்பது போல் எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது. சில எதிர்க்கட்சிகள் இதனை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதற்காக தூண்டுகிறார்களா என்ற சந்தேகங்களும் இருக்கின்றது. கூற வேண்டியது அரசாங்கத்திற்கு ஒன்றே ஒன்றுதான், இந்த கொலைகள் ஒரு நியாயமான நேர்மையான அரசாட்சிக்கான அடையாளமாக இல்லை. இந்த விடயங்களுக்கு பின்னால் நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ராணுவத்தினர் ஆயுதத்தோடு பழக்கப்பட்டவர்கள், அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பது தொடர்பாக பூரணமான அவதானம் ஒன்று தேவை. யுத்த வெற்றி வீரர்களாக கூறப்பட்ட ராணுவத்தினர் தான் இன்று பல குற்றச்செயல்களில் ஈடுபடுவது தொடர்பாக மேலும் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஜனநாயக ரீதியான முறையிலே இந்த தேர்தல் நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும். யாழ் நூலகத்திற்கு 100 மில்லியன்கள் ஒதுக்குவது என்பது இது ஒரு அரசியல் லாபம் கருதிய ஒரு செயற்பாடு.